அந்த ப்ரோபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு ஒரு சிவப்பு கம்பளத்தை விரிப்பதற்கு பெயர் தான் ப்ரீபயோட்டிக்ஸ். ப்ரீபயோட்டிக்ஸ்ன்னு அதை சொல்றது. அது வர்றதுக்கு அந்த உயிரினங்கள்லாம் நிறைய பெருகிறதுக்கு ப்ரீபயோட்டிக்ஸ் வேணும். அந்த மூளையில் அந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா பனம்பழ சாறுன்னு வித்துக்கிட்டு இருந்தார். பானகம் இருக்கு இல்லையா, அந்த பானகம்லாம் என்னன்னா உடம்புக்குள்ள நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை அளவுக்கு அதிகமாக சுரக்கக்கூடிய வைக்கக்கூடியது, பெருக்கக்கூடியது. பானகம் எப்படி செய்யறது தெரியுமா? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க, நல்லா சத்தமாக சொல்லுங்க. எல்லாத்தையும் சொன்னீங்க, ஒரு முக்கியமான பொருளை சொல்லலை. பானகத்துக்கு முக்கியமான பொருள் என்னது? என்னம்மா சொல்லுமா. புளி தானே சொன்ன, புளி தான் முக்கியம். புளி வேண்டும். அந்த புளி என்பது இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற புளி கிடையாது, இது நமதின் மரபு கிடையாது. அப்ப எந்த புளின்னா கொடம்புளி, கோக்கம்னு சொல்றது. கொடும்புளின்னு சொல்லுவாங்க, கொடம்புளின்னு சொல்லுவாங்க, கோக்கம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்லயே இல்லை. எப்படி பாரம்பரிய நெல்லெல்லாம் இல்லையோ, அன்னமலைகி நெல் இருக்கா உதயகுமார்? அன்னமலைகி நெல் எவ்வளோ பேர் வச்சிருக்கீங்க? பிச்சைவாரி வச்சிருக்கீங்களா? எப்படி அன்னமலைகி இல்லையோ, பிச்சைவாரி இல்லையோ, அதுபோல கொடம்புளியே இல்லை. அதையும் நம்ம மீட்க வேண்டிய அவசியம். அதுதான் நம்மளுடைய பாரம்பரியம், மரபு. அந்த கொடம்புளிய பானகத்தில் சாப்பிட்டீங்கன்னா என்னென்ன பலன்னா, நுண்ணுயிர்கள் பெருகிறது ஒரு பக்கம், உங்க உடம்புக்குள்ள மூளையிலிருந்து உள்ள இன்டர்னலா எந்த இடத்துல ஒரு கட்டி, உப்பு, கழிவு சேர்ந்திருந்தாலும் அதை கரைக்கக்கூடியது.